ஆஞ்சநேயா. இனிமையான யாத்திரை தொடக்கம். கைலாய யாத்திரை. ஓம் நம சிவாய். இதான் நம்ம கொண்டுட்டு போகக்கூடிய பேகு. இதெல்லாம் எங்கள் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறது. இந்த மாதிரி பேக் கொடுத்துருவோம். ஒரு பேக் கொடுத்துருவோம். ஜர்க்கின் கொடுத்துருவோம். இனிய காலை வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நமது கைலாய யாத்திரையின் 3வது நாள் பயணம். இப்போ காட்மாண்டில் இருக்கோம். ஹோட்டல் லேண்ட்மார்க் இது. இந்த ஹோட்டல்லேருந்து கிளம்பி இன்றைக்கி சைனா பார்டர் கோதாரி அப்படிங்கிற இடத்துல போய் தங்க போகிறோம். இன்றைக்கி 3வது நாள் பயணம். ஒவ்வொரு நாளும் அங்கங்கே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இது என்னுடைய கைலாய யாத்திரை 16வது முறை. இந்த யாத்திரை இமயமலையில் 152வது யாத்திரை. இப்போ போகிறேன். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான். கொஞ்சம் மக்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். பேக்லாம் எப்படி ரெடி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். शंखरम भगवती कुलदेवी को ध्यान कीजिए. देवी प्रपन्नाति हरे प्रसिद्ध माता जगतो खिलस्य प्रसिद्ध विश्वेश्वरी पाय विश्वम नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय. थैंक यू. யாத்திரை இனிதே துவக்கம். சிறப்பு பூஜையுடன் पुष्पसुपूजिताय तस्मै मकाराय नमः शिवाय. शिवाय गौरी वदनाद्यवृन्द सूर्याय दक्षफलनाशकाय श्रीनीलकण्ठाय विषध्वजाय पशुपतिनाथ भगवान को जय. जय. ऋषि महाराज को ध्यान कीजिए. वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. गणेश महाराज की जय. भगवती लक्ष्मी देवी का ध्यान कीजिए. दुर्गे स्मृता भीतिमशेषदन्तो स्वस्ति स्मृता मतिमतीव शिवां ददासि. दारिद्र्य दुःख भयहारिणिका तदन्या सर्वोपकारकरणं. आगे করতে হবে না সেটা তোমার দেখো না সেটা এবার আপনি நேபாளிலிருந்து சைனா செல்லும் வழி. ரோடு சரியில்லை. அதை நம்ம டிரைவர்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆங்காங்கே சாலையெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. அதெல்லாம் அப்படி கல் போட்டு கொஞ்சம் மட்டம் பண்ணி தான் நம்ம போக வேண்டியிருக்கு. பாருங்கள், லாரி மேலே ஏற மாட்டேங்குது. ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பள்ளத்தை பாருங்கள். எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வண்டி ஓட்டுறான் பாருங்க. கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் போச்சு. எவ்வளோ பள்ளம் இருக்குது பாருங்கள். जय आंजनेया. என்ன ஸ்பீடு! ஏத்ரா ஏத்ரா ஏத்ரா.
ஏத்துறா மேல. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஏத்து 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 ஏத்து. ஏறிச்சா ஏறிச்சா. ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் வஜ்ரங்கபலி. சுத்துது சுத்துது சுத்துது. ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா. ஏறிட்டா 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 ஏறிட்டா. சூப்பர் சூப்பர். நம்ம வண்டி வருது. த்ரில்லிங்கான அட்வென்ச்சர். ஃபுல் எஃபர்ட் போட்டு வந்தால் தான் வண்டி ஏறும். வருது 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 வருது. எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இறக்குறான் பாருங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இந்த இடத்துல நம்ம அதை தாண்டறதுக்கு. இந்த இடத்துல மேலே ஏறுறதுல தான் இருக்கு விஷயம். வந்துருப்பா. எட்டி வந்துரு எட்டி வந்துரு எட்டி வந்துரு. ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நமது திருக்கைலாய யாத்திரை பயணத்தின் 4ஆம் நாள். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நேபாள் சைனா பார்டர்கிட்ட காட்டோபானி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும். பாருங்க ஆறு என்ன வேகமாக போகுது பாருங்க. சூப்பராக இருக்கா. செம்ம சவுண்டுங்க. காது கிழிக்குது. நம்ம இந்த ஆற்றுக்குள்ளே தான் ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் எல்லாம். இங்கே தான் நம்ம தங்கியிருக்கோம். மேகம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கா. நம்ம ரூமை போய் பார்ப்போமா. நம்ம ஹோட்டல் ஹாட் ஸ்ப்ரிங். ஐயா ரெடி ஆகிட்டு இருக்காரு பாருங்க. ஜெய் ஆஞ்சநேயா. வண்டியெலாம் நிற்கிது. இதுதான் நம்ம நேற்று வந்த பஸ்ஸுங்க. ஆனால் இப்போ இங்கேருந்து ஒரு ஜீப்பில் தான் போகணும். ஏன்னா வழியில் லேண்ட்ஸ்லைட்லாம் இருக்குது. பஸ்ஸு போகாது. இயற்கை காட்சியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரம்மியமான ஒரு சூழ்நிலை. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் சைனா பார்டர். வாங்க இதுக்கப்புறம் அங்கே போயிட்டு உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா. ஜெய் ஆஞ்சநேயா. ஓம் நம சிவாய். நான்காம் நாள் பயணம் இனிதே தொடர்கிறது. ஓம் நம சிவாய். ஜெய் ஆஞ்சநேயா. பேக்கில் வண்டியில் ஏறிடுச்சு. மக்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. லைட்டாக மழை தூருது. என் பேக்கு தான் முன்னாடி மேலே இருக்குது. 849 கைலை. ஹோட்டல் ஹாட் ஸ்ப்ரிங் தான் நம்ம தங்கி இந்த இடம். पण बोला राधे राधे बोलता विकी बोलता ना. हाय जय श्री कृष्ण जय आंजनेया जय आंजनेया. Wow, 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 wow. Super, super, super.
அங்கிட்டு பாருங்க, எதிர்ப்புற பாருங்க எவ்வளோ பெரிய ஃபால்ஸ். ரைட் சைடில் குளிச்சுட்டு போகலாமா? குளிக்காம வந்ததுனால தான் வண்டியே குளிச்சு. எங்கிட்டு திரும்பினாலும் ஃபால்ஸ் தான்ப்பா, குளிக்க மட்டும் முடியல. சைனா பார்டரை நோக்கி பயணம். ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் பஜ்ரங் பலி. பாருங்க, சூப்பர். வா. ஓம் நம சிவாய். இதுதான் அன்னைக்கு நடந்த லேண்ட்ஸ்லைடு. பரவாயில்ல, கொஞ்சம் பாதையை சரி பண்ணி விட்டாங்க வண்டி போகிற அளவுக்கு. இல்லாட்டி நம்ம நடந்து தான் போகணும். அன்னைக்கு எல்லா மக்கள் இதில் நடந்து தான் வந்தாங்க. பேக்கெல்லாம் தூக்கி நடக்கணும். இப்போ நமக்கு வண்டி போயிடுது. இல்லை இது 3 நாளைக்கு மாட்டேன். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா. பிசுக்கு நாலாம் ஒரு வீடியோ. ஜெய் ஆஞ்சநேயா. வெற்றிகரமாக தாண்டியாச்சுப்பா. காலையில் தாட்டோபானையிலேருந்து கிளம்பி இப்போ நம்ம கோதாரி பார்டர் வந்திருக்கோம். அங்கேருந்து ஜீப்பில் தான் வந்தோம். ஏன்னா வர வழியில் லேண்ட்ஸ்லைடு இது வரைக்கும் கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் இப்போ நம்ம பார்டரை கிராஸ் பண்ணணும். இந்த பில்டிங் அந்த சைடு தெரியக்கூடிய மலை வந்து சைனா. வாங்க உள்ளே போகலாம். நேபாள் சீன எல்லை. இந்த கேட் வந்து நேபாள் பார்டரு. ஆப்போசிட் தெரிகிறது சைனா. இங்கே பாஸ்போர்ட் என்ட்ரி போட பேருக்கு சீல் பண்ணிட்டு நம்ம அந்த சைடு போய் இமிக்ரேஷன் பண்ணணும். எங்கிட்டு திரும்பினாலும் ஃபால்ஸ். நேபாள் சீன எல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ். இந்த சைடு நேபாள், இந்த சைடு சீனா. இது 2013ஓட இந்த பாதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
கைலாயத்துக்கு. அதுக்கப்புறம் இப்போ 2025 இந்த ஆண்டு தான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2013க்கு அப்புறம் இதே கைலாயம் போகிற பாதை பார்த்திங்கன்னா சைபுரு பேசி கெராங் ரூட் வழியாக போயிட்டுருந்தோம். கெராங் ரூட்டில் இதே மாதிரி உள்ள பாலம் வந்து லாஸ்ட் மந்த்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அதனால் இந்த பாதையை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஜெய் ஆஞ்சநேயா. வெற்றிகரமாக சீனா இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நியாலம் நோக்கி புறப்படுறோம். ஓம் நம சிவாய. ஜெய் ஆஞ்சநேயா. கோதாவரி பார்டர் நியாலம் செல்லும் அவ்வளோ அழகாக இருக்கும். இயற்கையின் பேரழகை பாருங்கள். இங்கே எந்த அளவுக்கு பேரழகு இருக்கோ அந்த அளவுக்கு பேராபத்தும் இருக்கு. இன்னைக்கு நம்ம தங்கக்கூடிய இடம் வந்து நியாலம். சைனாவில் வந்து முதல் நாள் தங்கக்கூடிய இடம் இது. நல்ல பெரிய பில்டிங். ரூம் எப்படி இருக்குன்னு தெரியல, உள்ளே போனால் தான் தெரியும். பார்ப்போம். ஓகேவா? இதெல்லாம் நம்மளுடைய குரூப். மொத்தம் ஒரு 24 நபர்கள். Anjaneya. Here Nialam. Yeah, shopping. On the way to Mount Kailash. Yeah. Oh yes, yes. Shopping area. Om Namah Shivaya. Om Namah Shivaya. மக்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்கப்பா. நிறையா வாங்கிட்டு வாங்க. கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. கேரட் செம சூப்பராக இருக்குது. பாவக்காய், கீரைலாம் நல்லா இருக்கு. முட்டைவாசெல்லாம் பாக்கிலே சாப்பிடணும் போல இருக்குல்ல. வெங்காயம் பாருங்க. எப்பா எவ்வளோ பெருசு இருக்கு வெங்காயம். இஞ்சி, வரங்கிக்காய், முள்ளங்கி, நியாலம்ல ஷாப்பிங் ஏரியா. பேக்கெட்டில் கேக்கெல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. வா, ஐ கார், ஸ்கார்பியோ கார், தங்க காசு, குட்டி பாப்பா. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐ இந்த கேக் செம சூப்பரா இருக்கு. திபெத்தில் செய்யப்படும் விவசாயம் பார்லி. இது இந்த நியாலம் பகுதி வரையில் மட்டும்தான் விவசாயம் நடக்கும். இதுக்கு அங்கிட்டு வேறு எந்த ஒரு பகுதியிலும் இங்கே விவசாயம் பண்ண முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் ஹைட்டு கம்மி. ஒரு 10,500 அடி 11,000 அடி உயரம்.
இதுக்கப்புறம் போகக்கூடிய பகுதிகளெலாம் 14,000 15,000 அப்படி போகும். அதனால் அங்கே விவசாயம் பண்ண முடியாது. இன்று எங்களுடைய 5ஆம் நாள் பயணம். ஞாலத்திலிருந்து சாகா நோக்கி பயணிக்கிறோம். ஆங்காங்கே சிறிய சமவெளி பகுதி. இந்த இடத்துக்கு பேரே ஞாலம் பாஸ். ஞாலம் பாஸ்ன்னு சொல்லுவாங்க, டோங்லா பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்னா உயரமான ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம். இது 15,300 அடி உயரம். ஏய் 3 யானை சிலை வச்சிருக்கிறாங்க. சூப்பராக இருக்கா? சுற்றிலும் ஐஸ் மலை. வியூ பாருங்க. ஓ இது வந்து சேஷப்பாங்மா அப்படின்ற மலை. 8,000 அடி 8,000 மீட்டர் உயரம். 8,000 மீட்டர் 24,000 சில்லறை அடி வரும். சூப்பராக இருக்கா? அங்கே இன்னும் உள்ளே போய் பார்ப்போம், நிறைய இடம். வணக்கம் வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா டிக்கு லேக். அதாவது ஞாலத்துலேருந்து சாகா போகிற வழியில் உள்ள லேக் இது. எவ்வளோ பெரிய லேக் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கா? இது பக்கத்தில் தான் இப்போ தான் இங்கே தான் நமக்கு லஞ்சு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு இன்றைக்கி தங்க போகிற இடம் வந்து சாகா. இந்த சாகா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா கரையில் இருக்குது. பிரம்மபுத்திரா நதி ஒரு மிகப்பெரிய நதி. அது வந்து மானசரோவர்லேருந்து உற்பத்தி ஆகி வருது. அதையும் அங்கே போவையில் உங்களுக்கு காட்டுறேன், அங்கே போகலாம். இப்போ சாப்பிட போகலாம், ரொம்ப பசிக்குது. ஓகேவா? ஜெய ஆஞ்சநேயா. லஞ்செல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறாங்கப்பா. நல்ல அருமையான ஒரு வியூ பாயிண்ட். சாகாவில் நாங்கள் தங்கியிருக்கும் ஹோட்டல் அங்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கே எங்கள் ரூமை பார்க்க போகலாம். எங்கள் ரூம் நம்பர் தான் 8215. நல்லா சிறப்பாக இருக்கா ரூமு? எனக்கு கபோர்டெலாம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் என்ன வைக்கிறதுன்னு தான் தெரியல. டாய்லெட் ரொம்ப அருமையாக இருக்குது. ஹாட் வாட்டர் வருதுங்க, கொதிக்க வருது தண்ணி. வெளியில் போவா ஐயா கிளம்பிட்டுருக்கார். வாங்க கடை வீதி போகலாம். என்ன ரெடியா போலாமா? அது அப்படியா? சரி, அப்போ ஆமா
ரெட் புல் எனர்ஜி ட்ரிங்க். இந்த கடையில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. 5 யுவானு, மற்றட்டெல்லாம் 5.20, 6 வரைக்கும் போயிட்டுருக்கு. இது சாகாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட். இது ரெட்புல் மாதிரியே இருக்குது, ஆனால் ரெட்புல் இல்லை, இது வேறு. விதவிதமான முட்டைகள் கலர் கலராக இருக்குது. இது காடை முட்டையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது சாயம் போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் காடை முட்டை மாதிரி இருக்குது. என்ன முட்டை தெரியல. இது பேக்கிங் இருக்கு முட்டை, குட்டி குட்டியாக இருக்கும். எவ்வளோ முட்டை பாருங்க. சாகாவில் மலையேற்ற பயிற்சி. இங்கு ஒரு நாள் ஓய்வெடுக்கும் சமயத்தில் மலையேற்ற பயிற்சி செய்யப்படுகிறது. இது நம் உடல்நிலையை சோதிப்பதற்காக. இனிய காலை வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஊரில் இருந்தால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருப்போம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய இடம் சாகா, திருக்கைலாய யாத்திரையில் சாகாங்கிற இடத்துல இருக்கிறோம். இப்போ மணி இங்கே வந்து 7 மணி, இந்திய நேரப்படி ஒரு 4:30 மணி. இங்கே 3 மணிக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோம். சாகாவிலிருந்து மானசரோவர் நோக்கி எங்களது பயணம் கிளம்புது. மத்தியானத்துக்கு மேலே மானசரோவர் நெருங்கிடுவோம். அதிகபட்சமாக ஒரு 3 to 4 மணியில் இன்றைக்கி கைலாய தரிசனம் கிடைக்கும். அதுக்கு எம்பெருமான் அருள் புரிவார் என்று எதிர்பார்க்கிறோம். வாங்கள் அங்கங்கே உங்களுக்கு ட்ரை பண்ணுறீங்க. நெட்வொர்க் ரொம்ப பிரச்சனை. எங்கே கிடைக்குதோ அங்கே உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம மக்கள்லாம் கிளம்பிட்டாங்க. பஸ் ரெடியாக இருக்குது. இதான் எங்கள் பஸ்ஸு. இவ்வளோ உட்காந்துருக்காங்க பாருங்கள் மக்கள்லாம். நம்ம தங்கி இந்த ஹோட்டல் மீன் வறுத்துடலாமா நைட்டு? யாருக்கு மீன் வறுவல்? ஓம் நம சிவாய். ஜெய் ஆஞ்சநேயா. இன்று
விநாயகர் சதுர்த்தி 27/8/2025 விநாயகர் சதுர்த்தி அன்று திருக்கைலாயநாதரின் முதல் தரிசனம். சீன நேரப்படி மதியம் 3:30, இந்திய நேரப்படி மணி 1. நல்ல அருமையான தரிசனம். எப்போவுமே இந்த இடத்துல நம்மளை காக்க வைப்பார் தரிசனத்துக்கு. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி அதை திரை போட்டு மூடிடும் மேகம். இன்றைக்கி எந்த இதுவும் இல்லாமல் உடனடியாக தரிசனம் கிடைச்சிச்சு. அதனால் இறைவனுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஏரியாவில் வந்து நம்ம பஸ்ஸு மாறணும். மானசரோவர்லேருந்து இங்கே வந்து வேறு பஸ்ஸு. எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்க்கையின் லட்சியத்தை அடைஞ்சதாக கருதி எவ்வளோ மனமகிழ்ச்சியோடு இருக்காங்க பாருங்கள். ஓம் நம சிவாய். இன்னைக்கிட்ட போய் பார்ப்போம் வாங்க. ஜெய் ஆஞ்சநேயர். மானசரோவரில் புனித தீர்த்தம் எடுப்பதற்காக நமது பேருந்து இங்கு நிறுத்தப்படுகிறது. அனைவரும் ஆவலுடன் சென்று கொண்டிருக்கிறார்கள் மானசரோவரை நோக்கி. வாருங்கள், நாமும் செல்வோம். கைலாஷ்பதி பாருங்க. ஓம் நம சிவாய். পিছনে যাও না আরো। যতই পারো এখনো தீர்த்தம் எடுத்தாச்சு. ஓம் நம சிவாய. பாக்கியசாலி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து மானசரோவர். ரைட் சைடில் தெரிகிறது கைலாஷ்பதி. அப்படி அந்த கைலாயத்தை காட்டுங்க. இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்த உடனே தரிசனம் கொடுக்க மாட்டார். மேகமூட்டம் திரை போட்டிருக்கும். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. நாள் கணக்கில் வெயிட் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. தரிசனம் கிடைக்காம போனவங்களும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு பட்சத்தில் நமக்கு இன்றைக்கி வந்த உடனே மிக தெளிவாக இருக்குது. வானமும் நல்லா இருக்குது. நல்ல வெயில் இருக்குது. இது ஒரு பெரிய மிகப்பெரிய பிளஸ்ஸிங். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி 27/8/2025 விநாயகர் சதுர்த்தி. இந்த லெஃப்ட் சைடில் ஒரு மலை இருக்குது பாருங்கள். இது வந்து குர்லா மாம்தாதா மலைன்னு பேர். 18,000 அடி உயரத்தில் இருக்குது இந்த மலை. அந்த மாம்தாதா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமருடைய அப்பா தசரதன், அவருடைய முப்பாட்டனாருக்கு முப்பாட்டனார். அவர் தான் மாம்தாதா. அவர் பேரில் தான் இந்த மலை இருக்குது.
அவர் வந்து இங்கேருந்து தவம் பண்ணதாக ஐதீகம் கைலாயத்தை நோக்கி. இந்த மலை மேலே வந்து பார்வதி சரோவர் அப்படின்னு ஒன்று இருக்குது மேலே. அந்த இடத்துல தான் விநாயகர் பெருமான் அவதரித்த ஸ்தலம் இடம். அதனால் இன்றைக்கி அவர் பிறந்த இடத்துக்கே நம்ம வந்திருக்கிறோம் விநாயகர் சதுர்த்திக்கு. இது எல்லாமே அவங்க நம்ம கொடுத்த அருளாசிகள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த மானசரோவர் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் சுற்றளவு, 250 அடி ஆழம். தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. இதில் வந்து 4 நதி உற்பத்தி ஆகுது. சிந்து, சட்லஜ், கர்னாலி, பிரம்மபுத்திரா. இந்த 4 நதியும் இந்த மானசரோவர்லேருந்து தான் உற்பத்தி ஆகுது. மிகப்பெரிய நதின்னு எடுத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மீண்டும் அடுத்த இடத்துல இருந்து சந்திப்போம். மிக்க நன்றி. ராட்சஸ்தல் மானசரோவருக்கு இணையான ஒரு ஏரி, ராவணனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏரி. இந்த மலைக்கு அந்த சைடு மானசரோவர். மானசரோவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தர் கோயில். எல்லாம் தங்கக்கூடிய இடங்கள். இங்கே பாருங்கள், கேமரா வச்சுருக்காம பாருங்க, ஏகப்பட்ட கேமராஸ். திரும்புகிற பக்கமெல்லாம் கேமரா. இதை தாண்டி மானசரோவர் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. போனாக்க 300 யுவான் ஃபைன். எல்லா பக்கமும் கேமரா வச்சுருக்காங்க. உடனே போலீஸ் வருது. அப்பா, இன்னைக்கு காலையிலேருந்து இன்னும் எம்பெருமான் தரிசனம் தரல. வாங்க அஷ்டபத்து போவோம். இனிய காலை வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து மானசரோவரில் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், மானசரோவர் ஏரி. எப்போவுமே எல்லோரும் இந்த இடத்துல தான் டென்ட்டு போட்டு இந்த தண்ணியை எடுத்து சுட வச்சு குளிப்போம். இந்த வருஷம் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள் கேம்ப்பு. இதுக்குள்ளே தான் குளிக்கணும். இதை விட்டு வெளியில் வரக்கூடாது. இந்த கரையிலையும் பூஜை பண்ணக்கூடாது. நாங்கள் இங்கே தான் எப்பவும் பூஜை பண்ணுவோம். இப்போ அதுக்கும் அலோடு இல்லை, எல்லாம் நிறுத்திட்டாங்க. கேமரா வச்சுருக்குறாங்க. மீறி பண்ணால் ஃபைனு. நிறைய மாறுதல்கள். இந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமராவுக்கு நேராக தான் கைலாயம் தெரியும். இன்னும் வியூ வரல, மேகம் மறைச்சிட்ருக்கு. நம்ம கேம்ப் இது உள்ளார தான் இருக்குது. வாங்க உள்ளே போய் குளிச்சுட்டு நம்ம பூஜை பண்ணலாம். ஓகேவா? ஜெய் ஆஞ்சநேயா. ஓம் நம சிவாயா. இவருங்க அண்ணன் குளிக்க ரெடி ஆகிட்டாரு. நமக்கான டென்ட்டு பக்கத்தில் சுடு தண்ணி இருக்குது. மானசரோவர்லேருந்து சுடு தண்ணி எடுத்து வச்சு எதை குளிக்கணும். ஓம் நம சிவாயா. இனிய வணக்கம் நண்பர்களே. இங்கே மானசரோவரில் நம்ம புனித நீராடி எப்போ ஹோமம் பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து ஹோமத்துக்கு பர்மிட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் யாரும் இனிமேல், அதாவது 2025 இனிமேல் இந்த யாத்திரைக்கு வரவர்கள் ஹோம ஜாமான்கள் வாங்கி வருவதை
தவிர்த்து விடுங்கள். ஏன்னா இங்கே அலோடு இல்லை. ஹோமம் பண்ணாலோ ஒரு ஃபயரு புகை இதெல்லாம் வந்தால் ஃபைன் பண்ணுறாங்க. சின்னதாக ஒரு புகை வந்தாலே 300 யுவான் சார்ஜ் பண்ணாங்க. இப்போ நாங்கள் பரவாயில்லன்னு சொல்லி 300 யுவான் கொடுத்து தான் ஏன்னா ஜாமான் கொண்டு வந்துட்டோம். திருப்திகரமாகவே ஹோமம் பண்ணியாச்சு. ஃபைன் பண்ணிட்டோம். அதனால் இனிமேல் வரவங்க அந்த ஃபைன் வாங்கிட்டு விடுவானான்னு தெரியல. ரொம்ப ஃபயர் வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சிம்பிளாக தான் பண்ணோம். இந்த தகவல் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இனி வருபவர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. ஓகேவா? எனக்கு பின்னாடி தான் கைலாஷ்பதி இருக்கிறாரு. மேகம் மூடி இருக்குது, திரை போட்டிருக்கு. கண்டிப்பாக நல்ல தரிசனம் கிடைக்கும். இங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே லஞ்சு முடிச்சுட்டு நேராக அஷ்டபத் பார்க்க போகிறோம். தெற்கு முக தரிசனம். வாங்க போகலாம். ஜெய் ஆஞ்சநேயா. ஓம் நமச்சிவாய. மானசரோவரில் புனித மூர்த்தங்கள் சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு மேலே உள்ளே இறங்கி போகிறதுக்கு அனுமதி இல்லை. எல்லா பக்கமும் கேமரா வச்சிருக்கிறாங்க. உடனே போலீஸ் வந்துடுது. வெற்றிகரமாக அஷ்டபத் நோக்கி பயணம். நம்ம ஹோட்டல் கைலாஷ். हर हर महादेव. ஒரு நபருக்கு 500 யுவான். (2013) பிறகு அஷ்டபத்துக்கு அனுமதி இல்லை. இந்த வருடம் 2025 தற்சமயம் அனுமதி கிடைத்துள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு. மிக்க சந்தோஷம். எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு ஏரியா. ஃபுல்லாக ஹோட்டல்ஸ். ஷாப்பிங் மால். மலை ஏற போகுது.
ஒரு செக் போஸ்ட்டு. அப்பா சைடு தடுப்பெல்லாம் போட்டிருக்காங்க, ரோடு போடாமல் வச்சுருக்காங்களே. தார்ச்சன் தூர தெரிகிறது மானசரோவர். ராஜஸ்தான். ஓகே ஓகே ஓகே. ஜெய் கைலாஷ்பதி. எவ்வளோ கிட்டக்க வந்தாச்சு பாருங்க. நெற்றிகன் தெரியுதா நல்லா தெளிவா? முன்னாடி தெரிகிறது நந்திமலை, நந்திய பெருமான் தெரியுது பாருங்க. இது வேற எங்கேயும் பார்க்க முடியாது, இங்க மட்டும் தான் பார்க்க முடியும். அஷ்டபத்துல தான் பார்க்கலாம். ஹர் ஹர் மகாதேவ். ஓம் நம சிவாய். ஹரஹர மகாதேவா. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கைலாஷ்ல அஷ்டபத் தரிசனம் அப்படிங்கிறது. எம்பெருமானுடைய நெற்றிக்கண் ரொம்ப அழகா தெரியுது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது நந்தியம்பெருமான். இயற்கையாக கைலாயத்தில் ஒரு கோயில் அமைப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே இருக்கு. ஆவுடை இருக்கு, கைலாய லிங்கம் இருக்கிறது, நந்தியம்பெருமான் இருக்கார். இதை சுற்றி இருக்கக்கூடியது 8 மலைகள், அஷ்டதிக் பாலகர்கள். இது குபேரன் வாழக்கூடிய ஒரு பகுதி. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஏரியா. இதுக்கு முன்னெல்லாம் கொஞ்சம் உள்ள வரைக்கும் விட்டாங்க. 2013க்கு பிறகு இந்த அஷ்டபத்துக்கு அலோடு இல்லை. இந்த வருஷம் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கீழே மட்டும்தான் அலோடு, மேலே போகிறதுக்கு அலோடு இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த மேலே ஒரு டாப் வியூ தெரியுது பாருங்க. இது வரைக்கும் நாங்கள் போய் பார்த்துருக்கோம். இன்னர் பரிக்கிரமா, நந்தி பரிக்கிரமா போகிறது இதுலேருந்து இன்னும் உள்ளே போகணும். ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு தனி பர்மிஷனு. கைலாயத்துலேருந்து அந்த நெற்றிக்கண் வழியாக ஐஸ் உருகி ஊற்றும். அதுதான் இங்கே உமா நதியாக இங்கே கீழே பாயுது. கீழே வருது பாருங்க நதி. இது உமா நதி. இது நேராக மானசரோவருக்கு போகுது. ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம். 2025 இன்னைக்கு 28/8/2025. அற்புதமான தரிசனம் தந்த இறைவனுக்கு மிக்க நன்றி. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் ஆஞ்சநேயா. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. தூரத்தில் தான் இது வழியாக மானசரோவர் போகணும். இந்த மொனாஸ்ட்ரிலாம் இப்போ தான் புதுசாக கட்டியிருக்கிறாங்க. மேலே ஏறி போனோம்னா உள்ளுக்குள்ளே ஆத்மலிங்கம் பார்க்கலாம். அதுக்கு இங்கே அனுமதி கொடுக்கல, இல்லைன்னா உங்களுக்கு அதையும் காட்டியிருப்பேன். என்னுடைய பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும்.
ஆத்மலிங்கம், ராவணலிங்கம் எல்லாமே இருக்கும். ஓகேவா? சிறப்பான தரிசனம் பார்த்தீங்களா? நாளைக்கு பரிக்கிரமா போகிறோம். அங்கேருந்து ஒவ்வொரு முகத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஓம் நமச்சிவாய. ஜெய் ஆஞ்சநேயா. ஓம் நமச்சிவாய. கைலாஷ்பதி நந்தியம்பெருமான் சுத்தி இருக்கும் 8 மலைகள், அஷ்டதிக் பாலகர்கள். கைலாயத்தில் இருந்து நேரடியாக பனி உருகி வரும் நதி உமாநதி. எவ்வளவு அற்புதமான ஒரு தரிசனம். கைலாஷ்பதி திரையிடப்படுகிறது. ஃபுல்லாக மேகம் மூடிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? வீடு கட்டுறதுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து அப்படி இல்லை. என்னுடைய நினைவாக என் ஆத்மாவை இங்கே விட்டுட்டு போகிறேன். இந்த ஆத்மா இங்கேருந்து கைலாயத்தை நித்தமும் வழிபட்டு கொண்டே இருக்கும் என்று ஒரு ஐதீகம். அதற்காக தான் இங்கே இப்படி மாதிரி கட்டி வைக்கிறாங்க. கல் மேலே கல் அடுக்கி வைக்கிறது. நம்ம ஊர் மக்கள் இது வீடு கட்டுறது, அப்பார்ட்மெண்ட் கட்டுறது அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இங்கே வர மக்கள்லாம் பிறவாண்மையை வேண்டி சிவனை வழிபடுவதற்காக இப்படி கல் அடுக்கி வச்சு வழிபடுறாங்க. பாருங்க, கைலாயம் முழுமையாக திரையிடப்பட்டு விட்டது. நந்தியம்பெருமான் மட்டும்தான் கொஞ்சம் தெரிகிறார். காலையிலேருந்து கைலை காட்சி இல்லை. நாங்கள் வந்த நேரம் கொஞ்சம் கிடச்சிச்சு, ஒரு 20 நிமிஷம் கிடச்சிச்சு. இப்போ போயிடுச்சு. பரவாயில்ல, நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். ரொம்ப நன்றி எம்பெருமானுக்கு. சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. நானும் என்னுடைய நினைவாக என் ஆத்மாவை இங்கே விட்டுட்டு வரேன். இங்கே இருந்து வழிபட்டு கொண்டு இருக்கும். பிறவாண்மை வேண்டும் இறைவா, பிறவாண்மை வேண்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இங்கே இருக்கும் ஏதோ ஒரு மலையில் இன்றும் சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜெய் ஆஞ்சநேயா. உமாநதி